இந்த ஷாக்கால் இப்ப என்ன படிச்சுக்கிட்டு இருக்காரு? பிளாக் மஜிஷியனோட உலகம் ரொம்பவே சூப்பரா இருக்கே. பிளாக் உலகத்துல எல்லாமே பிளாக்கா தான் இருக்கா. அங்க போறதுக்கு யாருக்குமே அனுமதி இல்ல. அவங்க யாருங்கிற விஷயத்த இந்த உலகத்துக்கு மறைச்சு வைக்கத்தான் விரும்புறாங்க. ஒருவேளை யாராவது அங்க போனாங்கன்னா பிளாக் மியூசிஷியன் அவங்கள வெளியே விடவே மாட்டா. எனக்கு தேவையானதும் இதுதானே. தாகமா இருக்கிறவன் கிட்ட கிணறே வந்த மாதிரி இருக்கு. சொல்லு சோகா, இப்ப என் மைண்ட்ல என்ன ஓடிக்கிட்டு இருக்குன்னு சரியா சொல்லு பாக்கலாம். ஷாக்கால், உங்களோட பர்சனாலிட்டிய பார்க்கும் போது கண்டிப்பா உங்க மைண்ட்ல ஒரு கெட்ட சிந்தனை தான் போயிட்டு இருக்குன்னு எனக்கு தோணுது. நான் மந்திரவாதி, பயங்கரமான ஆளு. என் பேரு கட்ட பயப்படணும். நான் தான் ஷாக்கால். அதுல என்ன சந்தேகம் உனக்கு? நான் எனக்காவது நல்ல விஷயங்களை பத்தி யோசிச்சிருக்கேனா? இப்ப நான் யாருன்னு உனக்கு காட்டுறேன் பாரு. இந்த சோகாவால முடியாது. சாரி ஷாக்கால், என்ன மன்னிச்சிடுங்க. சாரி ஷாக்கால். சரி ஓகே. என் மூளையில ஒரு அற்புதமான ஐடியா வந்திருக்கு. அது மட்டும் ஒர்க் அவுட் பண்ணிட்டா ருத்ராகினி எப்பவுமே நம்ம வழியில வரவே மாட்டா. போட்டுக்கோ. எப்படி வா, என் கூட வா. என்ன இது? இந்த சேரு போச்சா? ஆனா அதுல நான் தான் உட்காருவேன். இல்ல, நல்லது பண்ணா நல்லதே நடக்கும். முதல் ஆட்டத்திலே நான் அவுட் ஆயிட்டேனா? இந்த விளையாட்டு ரொம்ப நல்லா இருக்குல்ல? கமான் வருண். ஓ, எல்லாரும் இங்கதான் இருக்காங்களா? எனக்கு இந்த சேர் கிடைச்சிருச்சு. ஓ நோ, எப்ப பார்த்தாலும் ருத்ரா என்னதான் தோக்கடிக்கிறான். நான் உங்களை அப்புறமா பாத்துக்கிறேன் ரங்கிலா. இப்பவே இவங்க சந்தோஷத்தை நான் அழிக்கிறேன். சேம் டு யூ வருண். நான் ஜெயிச்சிட்டேன். இன்னைக்கு வின்னர் வருண். ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. இப்ப இவங்க சந்தோஷத்தை ஒரேடியா நிறுத்தலாம் பாரு. அகீரா, ஜகீரா, பசூகா, சேர் பறக்கணும். இது வருணோட வாய்ஸ் ஆச்சு. அவன் எங்க போனா? இவ்வளவு நேரம் இங்க தானே இருந்தான். சடனா எங்க போயிட்டான்? வருண், வருண்,
வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். என்னோட பிளானோட ஃபர்ஸ்ட் பார்ட் சக்சஸ்ஃபுல்லா நிறைவேற்றியாச்சு. இரண்டாவது பார்ட்ல ருத்ராவோட கதை ஒரேடியா முடிய போகுது. டிங் டோங். ருத்ரா என்னை காப்பாத்து ருத்ரா, எப்படியாவது என்னை காப்பாத்து. என்னது இது? காப்பாத்துங்க. எல்லாரும் கவனிங்க, மனிதன் வந்துகிட்டு இருக்கான், ஹியூமன் வந்துகிட்டு இருக்கான். ஹியூமன் வந்துட்டானா? வராங்களா? காப்பாத்துங்க. ஓடுங்க. சீக்கிரம். humans தான் வந்துட்டு இருக்காங்களா? ஓடுங்க. ருத்ரா. மம்மி, இங்க எல்லா பக்கமும் பிளாக்ஸா இருக்கே. எப்படி வெளியே போறது? ஹலோ, யாராவது இருக்கீங்களா? ஒரு ஆள் கூட காணுமே இங்க. ரொம்ப பசிக்குதே. காப்பாத்துங்க. ஹியூமன் வந்திருக்கான். ஹியூமன் வந்துட்டான். அட்டாக் பண்றாங்க. அதுக்கு வாய்ப்பே இல்ல. இது வரைக்கும் நம்ம உலகம் வெளி உலகத்துக்கு மறைவாதானா இருக்கு. அப்புறம் எப்படி ஒரு மனித பையன் இங்க வந்தான்? தெரியாது பாஸ், எனக்கே ஆச்சரியமா தான் இருக்கு. அவன் நடந்து கூட வரல, ஒரு சேர்ல உட்காந்து பறந்து வரான். வாங்க வீரர்களே, அந்த ஹியூமனை நம்ம பிடிச்சாகணும். அங்க பாருங்க, வேற யாரோ வராங்க. நான் சீக்கிரம் ஏதாவது பண்ணணும். இப்ப யோசிக்கிறதுக்கெல்லாம் நேரமே இல்ல. அவனை தேடி அவன் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் இந்த பக்கம் தான் வராங்க. அவனை உடனே மறைச்சாகணும். பிளாக்ஸ் அண்ட் பிளாக்ஸ். அந்த பையனை சுத்தி மறைச்சு ஒரு செவுரை உருவாக்கிடு. என்னடா செவுரு வந்துருச்சு? இப்ப யார் என்ன வந்து காப்பாத்துவாங்க? ருத்ரா, யாராவது என்ன காப்பாத்துங்க. ருத்ரா. எஸ், அவங்க வரதுக்கு முன்னாடி நம்ம போய் எங்கேயாவது மறைச்சிக்கலாம். வாவ், பியூட்டிஃபுல் பிளேஸ். வருண் நீ எங்க இருக்க? வருண் 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 நீ எங்க இருக்க? வருண் இங்க யாருமே இல்லையே. வருண் எங்க போயிருப்பான்? அவன் எங்க மாட்டிட்டு இருக்கான்னு தெரியலையே. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. அந்த பையனை இவங்க கண்டுபிடிக்க கூடாது. நான் எப்படி எல்லாம் நினைச்சனோ இது வரைக்கும் எல்லாமே அப்படியே நடந்துகிட்டு இருக்கு. ஒரே ஒரு தடவை அந்த ருத்ரா பிளாக் மியூசிஷியனுக்கு முன்னாடி வந்து நின்னுட்டான்னா போதும், எல்லாமே முடிஞ்சிடும். இது என்ன? அந்த பையன் வந்தச்சாரு இங்க தானே இருக்கு. ஒருவேளை ருத்ரா அவன் நண்பனோட அந்த சேரை மட்டும் சரியா பார்க்கலன்னா, அவன் நண்பன் இந்த இடத்துக்கு வரலன்னு கிளம்பி போயிட்டானா, நாம என்ன பண்றது? என்னோட பிளான் எப்படி சக்சஸ் ஆகும்? என்ன நடக்குது? என்னோட மேஜிக் ஏன் எல்லாமே தலைகீழ வேலை செய்யுது? என்ன நடக்குது இங்க? இது வருண் உட்கார்ந்த சேர் தானே?
நல்லது பண்ணா நல்லதே நடக்கும். யாருப்பா என்ன இப்படி இழுக்கிறது? இனி ஆட்டம் சூடு பிடிச்சிடும். இங்க என்னதான் நடக்குது? வருண் இங்க தான் இருக்கான்றத நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். மைரா, நீ உன்னோட மேஜிக்கை யூஸ் பண்ணி சேரை வெளியே கொண்டு வா. ஆனா ருத்ரா, சேர்ஸ் நம்மளுக்கு முக்கியம் இல்லையே, நம்ம வருண தானே தேடணும். பண்ணு மைரா, சேரை வச்சு வருண் எங்க இருக்கான்றதை நம்ம கண்டுபிடிப்போம். ஓகே ருத்ரா, நீ சொல்றத செய்யறேன். அந்தர் மந்தர் காலிக்கல் அந்தர் சூ. அட, என்ன நடக்குதுங்க? as usual என் மேஜிக் வேலை செய்யல. ஓ தேங்க்ஸ். அடடா, கண்டிப்பா இது மைரா தான் மேஜிக் பண்ணிருப்பா. ஏற்கனவே நான் பிரச்சனையில தான் இருக்கேன், அவ வேற. அட, வருண் எங்க இருந்து வரான்? மைரா, இதுதான் என்னோட பிளானே. உன்னோட மேஜிக்கால வருண் தான் முதல்ல பாதிக்கப்படுவான். அதனாலதான் நான் இதை பிளான் பண்ணேன். அவ எங்க இருந்தாலும் சரி, உன் மேஜிக் அவனை ஹிட் பண்ணி எக்ஸ்போஸ் பண்ணணும்னு எனக்கு நல்லாவே தெரியும். தேங்க்யூ மைரா. எப்பவும் நீ மேஜிக் பண்ணா நான் திட்டிக்கிட்டே இருப்பேன். இன்னைக்கு மேஜிக் பண்ணிருக்க, ரொம்ப தேங்க்ஸ். ஓகே ருத்ரா, வா இங்க இருந்து போயிடலாம். எனக்கு இந்த இடம் சரியா படல. யாரும் எங்கேயும் போக கூடாது. ஏன் போக கூடாது? எங்களை போக வேணாம்னு தடுக்க நீங்க யாரு? இந்த பிளாக் சிட்டி என்னோட பிரைவேட் ப்ராப்பர்ட்டி. முதல் விஷயம், யாராலையும் இங்க வர முடியாது. ரெண்டாவது விஷயம் என்னன்னா, வந்தாலும் திரும்ப போக முடியாது. நான் பல வருஷமா இந்த உலகத்தை வெளி உலகத்துக்கு தெரியாம மறைச்சி வச்சிருக்கேன். நீங்க இப்ப வெளியில போனீங்கன்னா இந்த சிட்டி ஆஃப் த பிளாக்க பத்தி வெளி உலகத்துக்கு தெரிஞ்சிடும். உங்கள யாரும் இந்த சிட்டியை விட்டு வெளியில போக முடியாது. எல்லாரும் ஓடுங்க. ஒடிங்க அவங்கள. இன்னைக்கு நைட் நம்ம இங்க தான் ஸ்டே பண்ணணும்னு நினைக்கிறேன். இப்ப நம்ம இந்த இடத்த விட்டு வெளியே போகிறது பாசிபிள் கிடையாது. கடைசி ஒரு வாட்டி ட்ரை பண்ணலாம். அட, அங்க பாரு. அடடா, நீ எதுக்காக ஓடுற? நாங்க உன்னை எதுவும் பண்ண மாட்டோம், எங்களை நம்பு. நிஜமாவா? நீங்க எதுவும் பண்ண மாட்டீங்களா? ப்ராமிஸ், எதுவும் பண்ண ஆனா மாட்டோம். நீங்க பிளாக் சிட்டிக்கு வந்ததுனால எல்லாரும் பயந்து போயிருக்காங்க. எல்லாரும் அவங்கவுங்க வீட்ல இருக்காங்க, யாருமே வெளியே வர மாட்டேங்கிறாங்க. எதுக்காகவும் நீங்க எங்களை பார்த்து பயப்பட வேண்டாம். எனக்கு ரொம்ப பசிக்குது, என்னால பசியை தாங்கிக்க முடியல. அட, ரங்கிலா இருக்க சொல்ல சாப்பாடு விஷயத்துல கவலையே பட வேணாம். ரங்கீலா, கல்லு சாண்ட்விச் கொடுக்குறீங்களா எங்களுக்கு? அட, நல்லது பண்ணா நல்லதே நடக்கும். இங்க மேஜிக் பண்ணா கூட பிளாக்ஸ் மட்டும்தான் கிடைக்குது. விடிஞ்சதும் பிளாக் மேஜிஷியன் நம்ம எல்லாரையும் தேடி வருவான். அவனை தோக்கடிக்கணும்னா அவனை பத்தி முழு இன்ஃபர்மேஷன் நம்ம தெரிஞ்சுக்கணும். ஜிம்ஜும், த்ரீ ரூட்ஸ் கிட்ட அலாசா சார் கிட்ட இருந்து பிளாக் மேஜிஷியனோட புக்கை வாங்கிட்டு வர சொல்லு.
சாரி ருத்ரா, இந்த பிளாக் லேண்ட்ல ட்ரீ ரூட்ஸ் இல்லன்னு நினைக்கிறேன். மெஜிஷியன் வந்துட்டு இருக்க போல இருக்கே. நம்ம கதை முடிய போகுது. தேங்க்யூ ட்ரீ ரூட்ஸ், நீங்க எப்பவும் எங்களை காப்பாத்துறீங்க. பிளாக் மெஜிஷியன் ஒவ்வொரு பிளாக்கையும் சேர்த்து ஒரு வித்தியாசமான உலகத்தை உருவாக்கியிருக்காரு. யாரையும் தன் சிட்டிக்குள்ள வரவிட மாட்டாரு. வைரத்தால வைரத்தை உடைக்க முடியும், ஆனா பிளாக்கை உடைக்க முடியாது. இரும்ப வச்சு இரும்ப வெட்ட முடியும், அதே மாதிரி பிளாக்கை வச்சு தான் பிளாக்கை உடைக்க முடியும். இந்த புதிர்ல தான் பிளாக் மெஜிஷியனை தோக்கடிக்கிறதுக்கான பதில் இருக்கு. அந்த பசங்க இருட்டுல நம்ம கிட்ட இருந்து தப்பிச்சிட்டாங்க. ஆனா இவ்வளவு வெளிச்சத்துல அந்த பசங்க நம்ம கிட்ட இருந்து எப்படியும் தப்பிக்க முடியாது. போங்க, எல்லா இடத்துலயும் தேடுங்க, அவங்கள எப்படியாவது கண்டுபிடிங்க. ப்ரொடெக்ஷன் நெட் இப்பவும் இருக்கு. இப்போ நம்ம கிட்ட ஒரு வழி தான் இருக்கு. நம்ம பிளாக் மெஜிஷியன் எப்படியாவது ஃபேஸ் பண்ணி ஆகணும். ராத்திரி முழுக்க கண்ணாமூச்சி விளையாடி ரொம்ப களைச்சு போயிட்டீங்க போல இருக்கு. எப்படியோ என் கண்ணு முன்னாடி வந்து நின்னுட்டீங்க பாத்தீங்களா? உங்களால என்கிட்ட மோதி ஜெயிக்க முடியாது. இங்க இருந்து வெளியில போலாங்கிற உங்க கனவெல்லாம் இதோட மறந்துடுங்க. பிளாக் மெஜிஷியன், ருத்ராவோட வயசை பார்த்து ருத்ராவோட மேஜிக்கை என்னைக்கும் சந்தேகப்படாத. அப்படியாப்பா கண்ணா? சரி, சந்தேகப்படல. Ibaiska, boom, take, boom. Ibaiska, blocks cover, creato. உன்னை பிளாக்கால கவர் பண்ணிக்கிட்டியா? இதுக்கப்புறமும் உன்னால ஜெயிக்க முடியாது. கம் ஆன், ஃபைட். வைரத்தால வைரத்தை உடைக்க முடியும், ஆனா பிளாக்கை உடைக்க முடியாது. இரும்பால இரும்ப வெட்ட முடியும், அதே மாதிரி பிளாக்கால தான் பிளாக்கை உடைக்க முடியும். தைரியம் இருந்தா முன்னாடி வந்து மனுஷங்க மாதிரி சண்டை போடுங்க. இதுக்கு முன்னாலேயும் நான் ஃபைட் பண்ண விரும்பல, இதுக்கப்புறமும் நான் சண்டை போட இஷ்டப்படல. நீ எதுக்காக இப்படி சண்டை போடுற? நான் என்னையும் என் ஃப்ரெண்ட்ஸையும் காப்பாத்தணும் தான் ஃபைட் பண்ணேன். நீங்க என் ஃப்ரெண்டை இங்க பிடிச்சு கூட்டிட்டு வந்தீங்க. நான் என்னோட பிளாக் சிட்டியை இந்த வெளி உலகத்துல இருந்து காப்பாத்தணும்னு நினைக்கிறேன். நான் எதுக்கு உன்னோட ஃப்ரெண்டை இங்க கூட்டிட்டு வந்து வைக்க போறேன்? நான் இந்த வேலையை செய்யல. நீங்க அவனை கடத்திட்டு வரலனா வருண் எப்படி தானாவே இந்த இடத்துக்கு வந்தா? நான் மந்திரவாதி, பயங்கரமான ஆளு.
என்ன பார்த்தா எல்லாரும் பயப்படுவாங்க. என்னோட பேரு ஷாக்கால். நான் தான் வருணை இங்க அனுப்புனேன். வருணை தேடி ருத்ரா இங்க வந்து மாட்டிப்பாங்கிற என்னோட பிளான் ஃபெயில் ஆயிடுச்சு. இருந்தாலும் பரவாயில்ல. ஷாக்காலோட மூளையில பிளான்ஸ்க்கு என்னைக்குமே பற்றாக்குறையே இல்ல. சாரி பிளாக் மெஜிஷியன், ஷாக்கால் தான் இதெல்லாம் பண்ணியிருக்கான். ஆனா உங்க சிட்டி ஆஃப் பிளாக் ரொம்பவே அழகா இருக்கு. நாங்க இங்க இருந்து போகிறதுக்கு முன்னாடி இந்த இடத்த சுத்தி பார்க்கலாமா? கண்டிப்பா சுத்தி பாருங்க. எங்களோட கெஸ்டா எத்தனை நாள் வேணாலும் இந்த ஊருக்குள்ள இருங்க. ஆனா ஒரே ஒரு ரிக்வெஸ்ட், வெளி உலகத்துக்கு போனீங்கன்னா ப்ளீஸ் யாருக்கிட்டையும் இந்த விஷயத்த சொல்லிடாதீங்க. ப்ராமிஸ், நான் எப்பவும் சொல்ல மாட்டேன். வாவ், சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு அப்புறம் நம்ம பிளாக் சாப்பிட தேவையில்லை.